திங்ஸ் நான் மீன் பண்ணது இங்க கிளென்லினஸ் இங்க நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் கொடுக்கிறது அதை பத்தி யாராவது பேசுறீங்களா? வெளி இன்ஸ்டியூட் எல்லாம் போயிருக்கோம். வெளி இன்ஸ்டியூட் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 4 பேருக்கு ஒரு மிஷின் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அவங்க 1 ஹவருக்குள்ள நம்ம தைச்சு முடிக்கணும். அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா நமக்காக மிஷின், என் மிஷின் பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துருக்கீங்களா? முடிச்சு போற வரைக்கும் என் மிஷின் இதுதான். அதனால இந்த மாதிரி நான் எந்த இன்ஸ்டியூட்டையும் பார்த்ததே இல்லை. நான் பேசுறேன் எப்படி இருக்கு? அதெல்லாம் நீட்டா இருக்கும் மேம். என்னமோ சொல்லுவாங்களா, எங்க அக்கா தான் சொல்லுவாங்க, நீ வெயில்ல போய் கஷ்டமா கூட போற, நீ போய் 24 மணி ஏசில தானே இருக்க போற, அதனால உனக்கு வெயில பத்தி கவலையே இல்லை அப்படிம்பாங்க. அது மாதிரி ரொம்ப நாங்க சௌகரியமா ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கிற ஒரே இடம் வெரி குட். பேப்பர் பேட்டர்ன் முடிச்சோன்னே அந்த குப்பை இதெல்லாம் கிடக்கும். மற்றதுல இன்ஸ்டியூட்ல அதெல்லாம் கண்டுக்க மட்டும் நான் கட்டி போயிடும். நீங்க மேம் குப்பையெல்லாம் எடுத்துருங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நானே எடுத்து போட்டுருவேன். சில நேரத்துல நிறைய இருக்கும் போது மேம் கரெக்டா சொல்லுவாங்க, போகும்போது எல்லாம் குப்பையை எடுத்து போட்டுருங்க அப்படிம்பாங்க. பேப்பர் பேட்டர்ன் எல்லாத்தையும் நீட் பண்ணி கொண்டு போய் அந்த குப்பை தொட்டியில போட்டு எடுத்து மேல வச்சுட்டு போடுங்க. அதாவது நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறாங்கன்னு. உண்மையில அதை நான் டிசாஃப்ட்ல ரொம்ப பாத்திருக்கேன். இங்க டீச்சர்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம குப்பையை பெருக்கிடுவாங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு டீச்சர் கையில தொடப்பம் இருக்கும். நான் தான் கத்திக்கிட்டு இருப்பேன், ஏன் பெருக்கிறீங்க, நீங்க ஏன் பெருக்கிறீங்க, இதுல என்ன மேம் இருக்கு, இட்ஸ் அவர் பிளேஸ். இந்த ஃபீல் எனக்கு ஃபாரின் கண்ட்ரில தான் நான் பாத்திருக்கேன். ஒரு குட்டி சிங்கப்பூர் ஏன் சொல்லனா, நான் சிங்கப்பூர் போயிருக்கேன் மேம். நீட்னஸும் அப்படி இருக்கும், ஸ்ட்ரிக்டும் அந்த மாதிரி இருக்கும். அங்க போற போறவங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். இங்க இந்தியால இருந்து நம்ம எப்படி வேணாலும் இருப்போம், போவோம், வருவோம். ஆனா சிங்கப்பூர் போனா இங்க இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது சொல்றதை வச்சு நமக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரி டிசாஃப்ட்டுக்குள்ள வந்தோடனே நமக்கு நம்ம ஒரு குட்டி சிங்கப்பூருக்குள்ள வந்துட்டோம். அதனால நம்ம எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். வெரி குட், வெரி குட்.